வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் வளைகுடா பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மீண்டும் போர் பெரிய லெவலில் பரவத்தோட இருக்குது. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ். இப்போ இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கான சுச்சுவேஷனல் ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனை நோக்கி போயிருக்கு. இப்போ ட்ரிகர் ஈவெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். 3 கப்பல்கள், எண்ணெய் எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பல்களை இந்த போர் நிறுத்தம் எம்ஏஓ இருக்கும்போது ஈரான் தாக்குறாங்க. குறிப்பாக சவுதியோடைய 2 டேங்கர்கள் தாக்கப்படுது. அதுக்கு பதிலுக்கு 80லிருந்து 90 இடங்களை அமெரிக்கா மீண்டும் தாக்குனாங்க. பிறகு அமெரிக்க கப்பல்கள் மீது சில தாக்குதல்களை ஈரான் செஞ்சாங்க. அதோட ஒரு 2 நாள் அமைதி இருந்துச்சு. பிறகு ட்ரம்ப் இவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சைப்ரஸ் ஃப்ளாக்டு கண்டெய்னர் ஷிப் ஜிஎஃப்எஸ் கேலக்ஸி அப்படின்ற கப்பலில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடக்கும்போது ஈரானோடைய ஐஆர்ஜிசி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு நேரடி தாக்குதல் அப்படின்றது இல்லாமல் ஒரு வார்னிங் ஷாட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அதோடைய இன்ஜின் ரூம் அப்படின்றது பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிருக்கு. இன்ஜின் ரூம் டேமேஜ் ஆன பிறகு யூகேஎம்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, யூகே மேரிடைம் ஆப்ரேஷன் சென்டர், ஏன்னா இவங்க தான் லைவாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க உடனடியாக இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிறகு லைஃப் போட்ஸை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கப்பல் மாலுமிகளை எவாக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, உலகம் முழுக்க இயங்கக்கூடிய கப்பல்களில் இந்தியர்களுடைய பங்கு அப்படின்றது பெருமளவுக்கு இருக்குது. ஸோ எந்த கப்பலை தாக்கினாலும் அதில் நிச்சயமாக இந்தியர்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இந்த சைப்ரஸ் ஃப்ளாக்டு கண்டெய்னரை தாக்குனது, பிறகு அந்த இன்ஜின் ரூம் டேமேஜ் ஆகுது. பிறகு ரெஸ்கியூ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் எல்லாத்தையுமே சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுறாங்க. நல்ல வேளை உயிர் சேதம் எதுவும் இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் ஃபயர் தீப்பற்றி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஈஸ்ட் ஆஃப் ஒமான் பகுதிகளில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் கடந்து போகும்போது இருக்குது. ஒமான் கடற்கரை ஒட்டி செஞ்சு போயிட்டு இருந்த இந்த சைப்ரஸ் ஃப்ளாக் கண்டெய்னர் அப்படின்றது எந்த ஒரு ப்ரொவகேஷனும் இல்லாமல் ஈரான் தாக்குனது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய நகரங்கள், கமாண்ட் சென்டர்ஸ், ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரானுடைய கடற்கரை பகுதிகள், சபஹார் துறைமுகம் உட்பட எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஈரான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்றது. ஸோ மீண்டும் பிப்ரவரி 28க்கு பிறகு எங்கே நின்னோமோ அதே இடத்துல இப்போ உலகம் மீண்டும் போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது க்ரூட் ப்ரைஸை வாட்ச் பண்ணும்பொழுது ரஃபாக ஒரு $72 பெர் பேரல் அளவுக்கான க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்திய மதிப்புப்படி எடுத்தீங்க அப்படின்னா ரஃபாக ஒரு 47 ரூபாய், இந்திய ரூபாய் ஒரு லிட்டர் க்ரூடுக்கு அப்படின்ற ரேஞ்சில் இது போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் டீசல் மேலே இப்போ இருக்கக்கூடிய தாக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5லிருந்து 7% வரைக்கும் பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்ந்திருக்கு. ரஃபா 110, 112 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இது இந்த இடத்துல உயருமா ஃபர்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு உடனடியாக அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி தான். பட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மீண்டும் ரொம்ப நாளைக்கு மூடப்பட்டுச்சு அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். செகண்டு, ஈரான் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதையும் ஐஆர்ஜிசி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, இதை அறிவிக்கிறது ஐஆர்ஜிசி இராணுவத்தோடைய தலைமை. இது அவங்க அதிகாரப்பூர்வமாக இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்களோ இல்லை அவங்களுடைய அதிபர் பெஷ்கியானோ அறிவிக்கல. ஸோ ஐஆர்ஜிசி தான் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ அமெரிக்காவுடைய மிலிட்ரி ரெஸ்பான்ஸ் எடுத்திங்கன்னா 3வது ரவுண்டு தாக்குதலை நடத்துகிறாங்க. கடந்த 24லிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள 140 ஈரானுடைய மிலிட்ரி டார்கெட்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது அமெரிக்காவுடைய வார் செக்ரட்டரி பீட்டர் ஹெக்ஸத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தேவையில்லாமல் ஈரான் பிரச்சனை பண்ணாங்க, இதற்கான பயனை அவங்க அனுபவித்தே ஆகணும் அப்படின்றதும், பதிலுக்கு இவங்க அந்த பஞ்ச் டைலாக் கொடுக்கறது அப்படின்றது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது. இப்போது சென்காமோடைய ஸ்டேட்மெண்ட், அந்த படைப்பிரிவோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போசிங் எ ஹெவி காஸ்ட், இந்த தாக்குதலுக்கு ஒரு கடுமையான விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும், அதற்கான முன்னெடுப்புகளை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதும். இப்போ இந்த முறை அவங்க குறி வச்சு தாக்குறது அப்படின்றது அவங்க ரயில் லைன், ரோட் லைன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் லைன்ஸை தாக்காமல் இந்த தாக்குதலை யார் செஞ்சாங்களோ, அதாவது ஐஆர்ஜிசியோடைய அந்த டீசென்ட்ரலைஸ் கமாண்ட் பிரிவை குறி வச்சு இந்த முறையை அவங்க தாக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் வரக்கூடிய கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த திறனை உடைக்கணும் அப்படின்றது இப்போ அமெரிக்காவுடைய மிலிட்ரி அப்ஜெக்டிவாக இருக்குது. இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சென்காம் பார்த்தீங்கன்னா, ஈரான் வாஸ் கிவன் another opportunity to honor the MOU
அண்ட் அகெயின் ஃபெயில்டு. இப்போ இந்த பாலை அவங்க கோர்ட்டில் போடுறாங்க. ஆக்சுவலாக இது ஈரான் செய்த தவறு தான் நானும் சொல்லுவேன். இந்த தவறுகளை செஞ்சுருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. MOU இருக்கும்போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது மீண்டும் தாக்குதலை ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, 28க்கு பிறகு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஒரு சர்வதேச கடல் பாதையை தன்னோட தான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஈரான். அதை மீண்டும் மீண்டும் அவங்க உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பதிலுக்கு ஈரான் இப்போ லைவா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியை நம்ம இன்னைக்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய அன்பர்களே பல பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லா நாடுகளும் தாக்கப்பட்டிருக்கு. இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹசன் ஏர்பேஸ் ஜோர்டானில் இருக்கிறது. இது ஒரு அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ். அமெரிக்கா தவிர ஜெர்மனி, பெல்ஜியம், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு மிலிட்ரி பேஸாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டரை நாங்கள் தகர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இது வரைக்கும் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. பட் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த மிலிட்ரி பேஸில் இருந்த கமாண்ட் சென்டர், அமெரிக்காவுடைய கமாண்ட் சென்டர் தாக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கரும் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹேங்கருக்குள்ள விமானங்கள் இருந்ததா, அமெரிக்கா ஏதாவது போர் விமானங்களை இழந்ததா அப்படின்ற செய்தி இன்னும் வரல. பட் இன்னைக்கு நைட், அதாவது நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அப்டேட்டில் அந்த செய்தியை நம்ம உறுதி செய்யலாம். ஸோ இப்போது பஹ்ரைன், குவைத், கத்தார், ஒமான் 4 நாடுகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் முதல் வாரத்தில் எந்த நிலைமையில் இருந்துச்சோ அதே மாதிரியான நிலைமை மீண்டும் சைரன்ஸ் ஆரம்பிக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ட்ரோன்கள் உள்ளே வருது. ஸோ இப்போ ஈரானும் பார்த்தீங்கன்னா இந்த முறை டார்கெட்ஸை வந்து வைடாக சூஸ் பண்ணாமல் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸஸை குறி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சதர்ன் கோஸ்ட் தெற்கு பகுதிகள், குறிப்பாக சபஹார், ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போருடைய தன்மை அப்படின்றது இப்போ டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் எல்லையில், ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அவங்க தாக்குறாங்க அப்படின்னா இதில் வந்து பாகிஸ்தான் டபுள் கேம் ஆடி அவங்க மிலிட்ரி பேஸை ஈரானுக்கு எதிராக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை நம்மளால் அந்த தகவலை உறுதி செய்ய முடியல. அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஈரான் கடுமையான தாக்குதலை இந்த 4 நாடுகள் மீது நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரேல் இங்கே பிக்சர்லேயே கிடையாது. இஸ்ரேல் மேலே அவங்க தாக்குதல் நடத்தலை. ஏன்னா இஸ்ரேல் லெபனானுடைய அமைதி ஒப்பந்தத்தை அவங்க நேரடியாக போட்டு முடிச்சதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரம் இருக்கிறத ப்ளே பண்ணுறத பார்க்க முடியுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. எந்த விதமான தாக்குதலையும் அவங்க இன்னும் ஃபேஸ் பண்ணலை. ஒருவேளை ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்கிறதுக்கு முற்பட்டாங்கன்னா அதோடைய விலையை அங்கே அவங்களுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனை இப்போ இஸ்ரேல் வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தாக்குதலும் இல்லை. வளைகுடா நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுடைய கூட்டாளிகள், யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் அங்கே அமைக்க இடம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரையும் குறி வச்சு இப்போ ஈரான் தாக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது டிப்ளமேட்டிக் ட்ராக். என்னதான் இவங்க சண்டை போட்டாலும் டிப்ளமேட்டிக் ட்ராக்ல பின்னாடி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஒத்து கவனிக்கும் போது அந்த டிப்ளமேட்டிக் ட்ராக் அப்படின்றது பேர்லி அலைவ், குத்துயிரும் கொலையுருமா கிடக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். எந்த விதமான ஒரு டாக்ஸும் இவங்க முன்னெடுக்கலை அப்படின்றதும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான் அவங்கள மீடியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மீடியேஷனை பண்ண ஒரு மிக முக்கியமான நாடு கத்தார். இப்போ கத்தார் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது ஈரானுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக செயல்பட்ட, இல்லை அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை சுயநலமாக முடிக்கணும்னு பார்த்த கத்தாருக்கும் இப்போ இந்த அடி விழும்போது ஃப்யூச்சரில் இப்போ இது யார் முன்னெடுப்பாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. பாகிஸ்தான் முன்னெடுத்தது, அது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர்ன்றது முதல் நாளே நமக்கு தெரியும். அதன் பிறகு கத்தார் இதை முன்னெடுத்தாங்க. அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒமான் முன்னெடுத்தாங்க. இப்போ ஒமானும் தாக்கப்படுது, கத்தாரும் தாக்கப்படுது, பஹ்ரைனும் தாக்கப்படுது. எல்லா நாடுகளும் தாக்கப்படும் பொழுது இது ஒரு சீரியஸான இஷ்யூவை வந்து கொடுக்குது. இப்போ இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடியது 2 நாடு. ஒன்று UAE, சவுதி. இப்போ நம்ம காணொலியை ரெக்கார்ட் பண்ணுறது காலையில் 10:45. இது வரைக்கும் UAE மற்றும் சவுதி மேலே பெருசாக தாக்குதல் நடத்துனதா செய்திகள் வரலை. அங்கும் இங்குமாக வீடியோஸ் வருது. பட் அதை நம்மளால் உறுதி செய்ய முடியல. ஸோ டிப்ளமேட்டிக் ட்ராக் அப்படின்றது கிளியராக இப்போ வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னா அமெரிக்கா இப்போ ஈரானை நிர்பந்திக்கிறாங்க. அது என்னன்னா, அணு ஆயுதங்கள், ஹிஸ்புல்லா, ஹவுத்தி, ஹமாஸ் இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இனி நாங்கள் எக்காரணத்து கொண்டும் தடை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. டிக்ளரேஷன் வந்து கேட்குறாங்க ஈரான்ட்டு வந்து. இப்போ இதை ஈரான் பண்ணுமா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ ஈரான் பண்ணுச்சுன்னா அதை வந்து கடைபிடிக்கணும். அப்போ கடைபிடிக்கணும் அப்படின்னா அந்த சென்ட்ரலைஸ் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்டாக்டாக இருக்கணும்.
பட் இது வந்து இப்போ இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஈரான் மீண்டும் அந்த பாதையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணும்போது அந்த பாதை மேலே கம்ப்ளீட்டாக அவங்க உரிமை இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கிளைமை வைக்கிறாங்க. இந்த இடத்துல பிரென்னட் க்ரூட் ஒரு $70 72 வந்து ஆல்மோஸ்ட் 76 வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா 1/5 ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் வந்து இந்த பாதையை குறுகிய பாதையை கடந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய ஆயில் மேலே இருந்த சாங்ஷன்ஸையும் அமெரிக்கா விலக்கியிருந்தாங்க. மீண்டும் அந்த சாங்ஷன்ஸை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஃபுல் க்ளோஷர் அப்படின்றது ஒரு புது நார்மல். இது க்ளோஸ் பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்தும், பிறகு ஓப்பன் பண்ணுவாங்க. இனி வரக்கூடிய ஒரு வருட காலம் இப்படி தான் போகும்ன்றத நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ஃபேக்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா இப்போ யாராலையுமே ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. இது புலிவாலை பிடிச்ச கதையாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரானோடைய டார்கெட்ஸ் 140 மிலிட்ரி டார்கெட்ஸை அமெரிக்கா தாக்கியிருக்கிறாங்க. இந்த முறை நடத்திய தாக்குதல் இன்னும் ப்ரெசைஸாக இருக்குது. அதே மாதிரி ஈரானுடைய அந்த ஐஆர்ஜிசி கேப்பபிலிட்டிஸை குறைக்கிறதுக்கும் ஈரானுக்கு பொருட்கள் உள்ள எடுத்துகிட்டு வரக்கூடிய சாலை மற்றும் ரயிலையும் குறி வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 3rd ரவுண்ட் ஆஃப் யூஎஸ் ஸ்ட்ரைக் அப்படின்றது கடந்த 48 மணி நேரத்துலேயே நடந்திருக்குது. குளோபல் ஆயில் அண்ட் கேஸ் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோட ஷேர் எடுத்தோம்னா 20% சாதாரண விஷயம் கிடையாது. க்ரூடு ஒரு $72 பெர் பேரல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயில் சாங்ஷனை அமெரிக்கா வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சாங்ஷன் வெய்வரை வந்து இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போது ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், கத்தார், ஒமான் இப்போ நம்ம பேச இன்னொரு லைவ் அப்டேட் வருது. இப்போ யுஏயும் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ சவுதி மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. மேபி சவுதியும் அவங்க தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா வளைகுடா நாடுகளும் மீண்டும் தாக்கப்படும் போது குறிப்பாக சவுதி மற்றும் யுஏஇக்கு ஒரு அழுத்தம் இங்கே இருக்குது. அவங்களும் நேரடியாக இந்த யுத்தத்தில் ஃபேஸ் பண்ணி, அவங்க மக்களை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு வீக் அரசாங்கமாக ஒரு வீக் நாடாக அது பெர்சீவ் ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். யுஏஇக்கு குறிப்பாக துபை மற்றும் அபுதாபி மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அவங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய லெவலில் லாங் டேர்மில் பாதிச்சிடும். ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல், லாஜிஸ்டிக்ஸ், டூரிசம் கேபிட்டலாக இருக்கக்கூடிய யுஏஇ இப்போ அந்த ஸ்டேட்டஸில் ஒரு மிகப்பெரிய டென்ட்டை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ யுஏஇ என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுப்பாங்க? ஒருவேளை அவங்களும் அமெரிக்காவோட சேர்ந்து இதில் போரில் இறங்குவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய டைலமா இருக்குது. சவுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயில் பேஸ்ட் எக்கனாமி. மீண்டும் அவங்களோட எண்ணெய் கிணறுகள் தாக்கப்பட்டுச்சு அப்படின்ற போது சவுதிக்கும் இது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை கொடுத்துரும். நல்லா கவனிச்சோம் அப்படின்னா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் SMDA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்குது. அப்போ பாகிஸ்தான் இதில் பங்கு பெறுமா, போரில் பங்கு பெறுமா அப்படின்ற கேள்வியுமே எழுது. ஸோ இது பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லா பக்கமும் அவங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு 20,000 துருப்புகளை அவங்க சவுதியில் வச்சுட்டு பேஸ் பண்ணியிருக்கிறதான செய்திகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுச்சு. இப்போ அவங்க பாகிஸ்தான் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு ஆப்கானிஸ்தானோ இல்லை இந்தியாவோ பாகிஸ்தானை தாக்க முற்படும் பொழுது பாகிஸ்தான் நிராயுதபாணியை நிற்கக்கூடிய ஒரு அபாயம் அப்படின்றது இருக்குது. இந்த போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை நம்ம இருக்கோம். பட் ஈரான் ஒரு விஷயத்தை அவங்க மறக்கிறாங்க. என்னன்னா மீண்டும் இந்த போர் உருவாகும் பொழுது அந்த அவங்க மேலே இருந்த அந்த சிம்பத்தி ப்ளஸ் உலக நாடுகளை அவங்க மீண்டும் நெருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஈரானுக்கு கொடுத்துரும். ஈரான் லாங் டேர்மில் தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா உணவு, மருந்து எல்லாத்துலேயுமே ஈரான் மிச்ச நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நாளைக்கு இந்தியா ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்தாலோ, இல்லை இந்தியா நீங்கள் எங்கள் கப்பலை விட்டால் தான் நான் உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு அனுப்புவோன்னு சொன்னாலோ இது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும். சைனா இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த தென்சீன கடல் பகுதி, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அவங்களுடைய அந்த அடாவடியை இப்போதைக்கு எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருக்குது. பட் சைனாக்கு இருக்கக்கூடிய லார்ஜர் டேஞ்சர் என்னென்னா ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகிறது. ஏன்னா ரஷ்யாவுமே இப்போ ஆயிலை இந்தியாவுக்கும் சைனாக்கும் கொடுத்து பெட்ரோல் டீசலை இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்கில் அவங்களுமே பெட்ரோல் டீசல் கொடுத்து ரஷ்யாவை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் இருக்கும். இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.